வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபிஷ் டேங்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் இந்த ஆயில் கேனை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் வந்து செய்யப்படும். இது வந்து செஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபிஷ் டேங்க் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆயில் கேனை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் ஆயில் கேன் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து அம்மா வந்து இரும்பு கடையில் தான் போடலான்னு எடுத்து வச்சுருந்தாங்க. நான் தான் இதில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. இந்த இதை வந்து வெட்டி ஒரு கண்ணாடி வச்சோம் அப்படின்னா ஃபிஷ் வந்து போட பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தூக்கிட்டு போக ஹேண்டில் பண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் டேங்க் வந்து செய்யலான்னு எனக்கு தோணுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை கரெக்டாக வந்து அழகாக வந்து வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்து இங்கனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி ஃபிட் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரை வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து நான் வந்து உரிச்சு எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து அழகாக வந்து ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சேஃப்க்கு வந்து வெட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி சேஃப்க்கு வந்து வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே சேஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியை வெட்டி வாங்கணும். வெட்டி வாங்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னை கடைக்கு போயிருந்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் போடுற அந்த கடைகள் தான் அந்த இது வச்சுருப்பாங்க. அங்கே வந்து கண்ணாடியெல்லாம் கட் பண்ணுவாங்க. நம்ம வந்து போய் கேட்குறோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து பொறுமையாக வந்து கட் பண்ணி எடுத்து தந்தாங்க. அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை வந்து பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து கடைசி வந்து இந்தாங்க தந்தேன், ஆனால் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளை வந்து ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேல் நோக்கி போங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வேலையாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்மளுக்காக வந்து பார்த்திங்கன்னா பண்ணி தந்தாங்க. ஸோ இதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியை வெட்டி நல்லா தேய்ச்சி வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சேஃப்க்கு இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து வெட்டி எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல அழகாக வந்து இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிட போகிறோம். ஃபிட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு வந்து கரெக்டாக முடியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கேனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா கழுவணும். இது வந்து பார்த்திங்கன்னா சோப் தண்ணியை உள்ளே ஊற்றி நல்லா குலுக்கி ஒரு நாள் வரைக்கும் நல்லா விட்டுருங்க. விட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கழுவுனா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து போகும். நான் அதே மாதிரி வந்து கழுவி வந்து எடுத்துட்டேன். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி வெட்டுறது, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேஃபுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து வெட்டி வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஃபுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வந்து வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஃபுக்கே வெட்டணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இவ்வளோ அளவு வந்து விட்டுருங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா பேஸ்ட் வந்து போட்டு வந்து ஒட்டணும். ஸோ அதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த மேல் உள்ள சேஃபுக்கு வந்து கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் கேப் விட்டு வந்து வெட்டி எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். அப்போனா கரெக்டாக இருக்கும்னு நான் எனக்கு தோணுச்சு. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கத்தி யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மெதுவாக வந்து நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து வெட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ள கண்ணும் கழுவணும்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லா கழுவிக்கலாம். இதை வந்து ப்ரெஷ் ஏதாவது வச்சு கூட நல்லா தேய்ச்சி வந்து கழுவிக்கலாம். நானும் அதே மாதிரி வந்து தேய்ச்சி கழுவிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ மூலம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஃபிட்டாக வந்து கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நான் கழுவிட்டு வந்துடுறேன். கழுவுனதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுறதை எல்லாத்தையும் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உள்ளக்க வந்து கழுவி எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷ் போட்டு நல்லா கழுவிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வந்து வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கண்ணாடி வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிட்டாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே லைட்டாக தூக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், சமமாக வந்து நிற்காது. இங்கனக்குள்ளே கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக படுத்துறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் தீக்குச்சா இல்லைன்னா லைட்டரை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து லைட்டாக அந்த இடத்துல வந்து ஹீட் பண்ணணும். இப்படி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த பெண்டு மாதிரி தெரியுதோ அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு இருக்கணும். சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு மேலே ஏறணும் கீழே இறங்கணும்னு தோணுச்சு அப்படின்னா அங்கே வந்து லைட்டரை அடித்து வந்து பார்த்திங்கன்னா அது இது பண்ணிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூக்கிட்டு இருக்குது. அது நம்மளுக்கு அவ்வளோ தூக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டரை வந்து அடித்து அங்கே வந்து அமுக்கி வந்து பிடிச்சிங்கனாலே போதும். இந்த மாதிரி வந்து அமுக்கி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் பாருங்களேன் இப்போ வந்து தூக்கிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் வந்து இதாகிடுச்சா. ஸோ இந்த மாதிரியே வச்சு நீங்கள் வந்து அதை வந்து சமப்படுத்திக்கலாம் நீங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து சமப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கண்ணாடி வந்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து நான் வைக்கிறேன். இப்போ அமுக்கி வச்சோம் அப்படின்னா பாருங்கள்
இப்போ சுற்றி வந்து கேப் வந்து ரொம்ப இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஒட்டிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே வெட்டி விடலாம். அதில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து வெட்டி விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து ஃபிஷ் வந்து போடுறதுக்கு இப்போ வந்து இந்த இதில் வந்து என்னதான் இருந்தாலும் இந்த இது மூடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து எடுத்து விட்டு இதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்குனாலும் நல்லா காற்று போடுறதுக்கு இருக்கணும், அப்படியே லைட்டாக வந்து மூடி வைக்கிறதுக்காக இருக்கணும். ஸோ அதுக்காக இதை மட்டும் நான் வந்து வெட்டி விட்டுக்கிறேன். அழகாக வந்து மெதுவாக வந்து வெட்டி விட்டிங்கனாலே போதுமானது தான். பார்த்து வந்து வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கரெக்டாக வெட்டி விட்டாச்சு. இது வந்து அழகாக வந்து இந்த மாதிரி வந்து மூடி மாதிரி எடுத்துக்கலாம். உள்ளக்கு வந்து ஃபிஷ் வந்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து மூடி வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கேன் மாதிரியே தான் இருக்கும். இது வந்து பெரிய லெவலில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து வச்சேன். மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்று போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து மேலே வந்து கரெக்டாக நம்ம வந்து வெட்டி விட்டுட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் சிலிக்கான் ஜெல் வந்து போட போகிறோம். இங்கே வந்து போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி வந்து கோடு வந்து போட்டுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரிப் வந்து கிடைக்கணும் சிலிக்கான் ஜெல் வந்து பிடிக்கிறதுக்கு. இது எண்ணெய் கேன்னால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலுவலுப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிலிக்கான் எங்கே வந்து ஒட்டுறீங்களோ அங்கே வந்து இந்த மாதிரி வந்து சும்மா நார்மலாக நீங்களாட்ட வந்து ஒரு கோடு இந்த மாதிரி வந்து கத்தி வச்சு எதுனாலும் வச்சு கோடு வந்து போட்டுக்கோங்க. இந்த கிரிப் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து கோடு வந்து போட்டுக்கிறேன் லைட்டாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரிப்காக வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஜெல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். சிலிக்கான் பேஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்க்கு வந்து கடையில் வந்து வாங்கினது தான். இது வந்து அக்வாரியம் ஷாப்பில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து சுற்றி வச்சு வந்து ஒட்ட போகிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பேஸ்ட் வந்து சுற்றி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கு அடுத்து அந்த கண்ணாடியை வந்து மேலே வந்து வைக்க போகிறோம். இதை வந்து அப்படியே மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பேஸ்ட் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வெட்டி வைக்கிட்டேன். சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ரெண்டாவது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சுற்றி வந்து இது பண்ணணும். ஓகே, இதை வந்து நான் சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கண்ணாடி எடுத்து மேலே வந்து வைக்க போகிறோம். அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதை வந்து கொஞ்சம் பார்த்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அப்படியே வந்து மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எல்லா இடமும் வந்து ஃபிட் ஆகிக்கிறோம். அந்த கம் வந்து அப்ளை பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுற்றி உள்ளக்குள்ளதும் உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து சுற்றி இருக்கிற மாதிரி வந்து பண்ணி இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கணும் கொஞ்சம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இன்னொருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அப்ளை பண்ணோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கேப் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிலிக்கான் இது வந்து நம்மகிட்ட இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். நான் எடுத்து அதையும் பின்னாடி வந்து வச்சு சுற்றி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ள கேப்பில் எங்கெங்கன்னா கேப் இருக்கோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து ஊற்றினாலும் வந்து எதுவும் இதாகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நல்லா பிடிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து வெயிட்டையும் மேலே வந்து வச்சுக்கோங்க. அப்படி வெயிட்டை வச்சிங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் காய விடணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் கண்டிப்பாக வந்து காய விடணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிச்சன் வந்து பிடிக்கும். இதை வந்து மேலே வந்து வெயிட் இந்த மாதிரி வந்து வச்சுட்டு ஒரு 6 மணி நேரம் காய விட்டுருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து காட்டுறேன். நம்மளுக்கு ஃபிஷ் டேங்கே ரெடி ஆயிரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து காய விட்டுறலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கிட்ட காஞ்சிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் பேஸ்ட் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ஒரு நாள் கூட நீங்கள் வந்து காய விடலாம். ஒரு 4 மணி நேரம்னால வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட்டாக தான் இருக்கும். இல்லை வந்து இனிமேல் வந்து தண்ணி ஊற்றலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எங்கேயாவது ஒழுகுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து அடைச்சிடணும். அப்போனா தான் வந்து கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து தண்ணி ஊற்றிட்டு அடுத்தடுத்த வேலைகளை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எங்கேயுமே தண்ணி வந்து ஒழுகலை. சரி, ஓகே, இப்போ வந்து மேலே வந்து டாப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றிக்கலாம். இதை நான் நல்லா கழுவிட்டேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிக்கோங்க. இது வந்து நான் உப்பு தண்ணி தான் ஊற்றுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மேலே வரைக்கும் தண்ணி வந்து ஊற்றியாச்சு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எங்கேயுமே வந்து லீக்கேஜ் ஆகலை. இது வந்து நான் கொட்டின தண்ணி தான் இப்போ. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சி விட்டுக்கலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ் தான் இதில் வந்து விட போகிறேன். இதுலேயுமே தண்ணி அதிகமாக தான் இருக்குது, கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். சரி ஓகே, எடுத்தாச்சு. இப்போ கோல்டு ஃபிஷ்ஷை வந்து உள்ளே வந்து விட்டுக்கிறேன். சூப்பர், 3 கோல்டு ஃபிஷ் வந்து விட்டுருக்கேங்க. உள்ளக்கு வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அழகாக விளாடுது. நல்லா கழுவிக்கணும், அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது ரியலாக நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். இங்கே வந்து மூடி வந்து போடணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து காற்று வந்து போக இருக்கணும். அதுக்கடுத்து ஃபுட்டு வந்து போடணும்னா இதுக்கு மேலேயே போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். ஏர் மோட்டர்னால் உள்ளக்கே வந்து வச்சுக்கலாம். சிம்பிளாக இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து செய்யலாம். ஒரு எண்ணெய் கேனில் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பின்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வைக்கணும்னா வைக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வச்சாலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. எல்லா கோல்டு ஃபிஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. மேலே வந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். இன்னும் நிறையா ஃபிஷ் வந்து ஆட் பண்ணலாங்க. கப்பீஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கப்பீஸும் இதுக்குள்ளே போடுறேன். போட்டதுக்கு அடுத்து வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபிஷ் டேங்க் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து பண்ணது அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.